ஹாய், வெல்கம் டு ஜோ விலாக். ஸோ இந்த விலாகில் நான் எங்கே போகிறோம்னா கொடைக்கானலுக்கு. ஸோ கொடைக்கானல் ட்ரிப் வித் தமிழ் கப்புல் அண்ட் மல்லு கப்புல். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் என்ன சேர்ந்து போவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன மட்டும் போயிருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமே பேகாக நாங்கள் போனதில்லை. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் பேகாக போகிறதுனால வித் கிட்ஸோடு போகிறதுனால நாங்கள் 2 4 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி கொடைக்கானல் இப்படி ரிசார்ட் இருக்கான்னு எனக்கே இத்தனை நாள் தெரியல. இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே ஃபேமிலி ஷூட் நான் புக் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் எல்லாம் இப்போ செம்ம ஜாலியாக வரானுங்க, விளையாடுறதில்ல. ஸோ இங்கேப்பா ஜோஜோ கிட்ஸ், சே ஹாய் ஜோஜோ கிட்ஸ். ஹாய். ஸோ இவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ரிசார்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஃபேமிலியாக போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீலாக் பாருங்கள். இதில் இருக்க ரிசார்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் போக 2 ரிசார்ட்டுமே ஃபேமிலி ஷூட். ஸோ 2மே 2 BHK இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசார்ட்டுக்கு உள்ளேயே குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா இருக்குது. அதே மாதிரி நம்ம விளையாடுறதுக்கான சில பில்லியட்ஸு, ஃபுட்பால் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே காட்டுறேன். ரூம்ஸ் எப்படி இருக்குங்க காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குங்க ட்ரிப் பார்ப்போம். ஸோ எங்கள் கூட வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக அவங்க பிடிக்கும். அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம கூட மல்லு கப்புல்ஸ் வந்திருக்காங்க. அதனால ஐ திங்க் கேரளாவில் சப்ஸ்கிரைப்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். அவங்க பையன் கொஞ்சம் டயர்டாகி படத்துக்காக நினைக்கிறேன். முகம் ரைட்டாக தெரியல. சே ஹலோ ப்ரோ. சே ஹலோ டு ஜோ விலாக் டீம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இவங்க சவுண்ட் விடுறாங்க. உன்னை கலாய்க்கிறேன்டா. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரிப் குழந்தைங்களுக்கும் பிடிக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க அவன் பண்ண சேட்டையெல்லாம் நான் எடுத்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்க. ஓகே, நம்ம ட்ரிப்புக்கு போகலாம். கொடைக்கானலோட செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே செக்கிங்லாம் இருக்காது. ஸோ செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணதும் கொடைக்கானல் போர்டு இருக்குது, கொடைக்கானல் வெல்கம்ஸ் யூ. ஸோ இங்கே தான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை கிராஸ் பண்ணி மேலே போகும். ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 மலையும் தான் லைட்டாக சாகலும் வந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இங்கே பாருங்க பஸ் எல்லாம், இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பாயிண்ட் எதுனா சில்வர் ஃபால்ஸ். ஆக்சுவலி அந்த சில்வர் ஃபால்ஸை பார்க்காம மேலே போகவே முடியாது. ஸோ அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே மேலே போனோம். போக வழியெல்லாம் செம்ம மிஸ்டாக இருந்துச்சு. இதுக்கு தானடா வந்தோன்னு சந்தோஷமாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். நம்ம புக் பண்ண ரிசார்ட், அதாவது ஹில் கண்ட்ரி ரிசார்ட் வந்து லேக்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஆவே, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, கிட்ட தான். ஸோ போக வழியெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரிசார்ட் ரீச் பண்ணிட்டோம், ஹில் கண்ட்ரி கோடை. ஸோ பார்க்கிங்கில் நம்ம இருக்கோம். நமக்காக பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்த வீடியோ எடுக்கலாம்னு ஆரம்பித்தேன். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது கொடைக்கானலானே டவுட் இருக்குது, அந்தளவு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது கற்களை வச்சு கட்டியிருக்காங்க, ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்கள்ல. எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல்லாம் இப்படி தான் இருக்கும். 1999 கட்டப்பட்ட இடம் மாதிரியே தெரியல, அந்தளவு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 இயர்ஸில் 25 செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அப்போயும் நம்ம இதை விசிட் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டாய்ஸ் எடுத்து. இந்த கீழே கற்கள் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த வேலையை சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் அவுட்ருனால நிறைய வீடுகள் இல்லை. ஸோ நம்ம கூட அந்த மல்லு கப்பலுக்கு ஹாய் சொல்லிடுவோம். அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கிளைமேட்டை. நம்ம கேரளா பிடிக்கும், அவங்களுக்கு கொடைக்கானல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், ரிசப்ஷன். ஸோ உள்ளே போய் நம்ம செக்இன் பண்ணிடலாம். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, இதுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ இப்போ இந்த ரிசார்ட்டை நம்ம ஃப்ளை லேப்ஸில் பார்ப்போம்.
நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அதில் வெளியில் இருந்தால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 2 BHK வில்லா, இது லக்ஸுரி காட்டேஜ்னு சொல்லுவாங்க. 2 ஃபேமிலினால இந்த காட்டேஜ் எடுத்துருக்கோம். இதை பற்றின ஃபுல் வீடியோ அந்த மேலே நான் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ டெப்த்தாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் அதை பற்றி சொல்ல போகிறேன், ஏன்னா அதை தவிர நிறையாவே இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு. ஸோ இது வெளியில் வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அதான் அதை அப்படியே சுற்றி வீடியோ எடுத்தேன். கரெக்டாக நம்ம ரூமுக்கு முன்னாடி உட்காகிறதுக்கு மாதிரி இந்த இடங்களும் இருக்குது. இந்த பச்சை பசேன்னு இருக்குது, அங்கேருந்து எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த வியூவே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இந்த விண்டோக்குள்ளே இருந்து இதை பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லா விண்டோவுமே ஓப்பன் இல்லை. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 கிளாஸுமே ஓப்பன் பண்ண முடியல, ரைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ 3மே ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா காற்று வரும். ஆனாலும் இந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. கொஞ்சம் வெயில் வந்துருக்கு. ஆக்சுவலி இந்த கொஞ்சம் ஹீட் வர்றது நல்லது தான். அப்போ அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியும். மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வெளியே போக முடியல, ஈகமாக இருக்குது. இண்டோர் ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே உட்டன்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்களேன். இது கொடைக்கானல் சுற்றி பார்க்க மாதிரி சைட் சீயிங், கோல்ஃப் இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வந்தால் இந்த இடம் ஃபுல்லாகவே கல்லிலே கட்டியிருக்காங்க. ஸோ ஃபன் பிளஸ், இதுதான் இண்டோர் ப்ளே ஏரியாவோட இடம். அதுக்கோட நேம் ஃபன் பிளஸ். ஸோ இங்கே 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டாக கண்ணாடி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அதில் அப்படியே நம்ம லைட்டாக ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம ஃபன் பிளஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனதும் பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் இருக்குது. அங்கே நம்மளோட மல்லு கப்பல்ஸ் விளையாண்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு டேபிள் டென்னிஸ்லாம் விளையாட தெரியாது. ஸோ இதுக்கடுத்து வேறு என்ன இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கான இதெல்லாமே இருக்குது. சீசா இருக்குது, ஸ்விங் இருக்குது, அப்புறம் இந்த ஹவுஸ் இருக்குது. இந்த ஹவுஸில் ஐ திங்க் ஃபைண்ட் ஏதோ கேம் விளையாடுவாங்க. உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த ஜன்னலை திறந்து காமிச்சு விளையாடுவாங்க. ஸோ ஸ்விங் பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனால் ஆளுங்க கிட்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் பசங்க 3 பேர் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க. Sam, say hi. Santino. Santino, அப்பாவை கண்டுபிடி. Santino உள்ள இருக்கான். கதவை ஓபன் பண்ணு. I found you. கண்டுபிடிக்க போவான். இந்த இடமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ட்ரீஸு, வீடு, இங்கே டால்மிஷன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே வுட்டிலே ஒன்று செஞ்சுருக்காங்க, சின்ன வீடு மாதிரி, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ சின்ன சின்ன பாட்டுமே நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. தொட்டு பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ விளையாடுறீங்களா? இங்கே உள்ள கேரம் போர்டு இருக்குது, அதை கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் செஸ் போர்டு இருக்குது, செஸ் விளையாடலாம். லூடோ, ஐ திங்க் இந்த லாக்டவுனில் இந்த ஆப் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ லூடோ கேம் இருக்குது. இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதாவது மொத்த கொடைக்கானலுமே மினியேச்சராக வரைஞ்சிருக்காங்க. லேக்லேருந்து பார்க்கு எல்லாமே சின்ன சின்னதோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். ஸோ நம்ம டைம் கிடைக்கப்ப இதையும் வந்து விளையாடலாம். ஸோ இங்கே ஒரு மினி லைப்ரரியே இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய மேகசின்ஸ் இருக்குது, மேபி நாவல்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இதையும் நம்ம ஃப்ரீ டைமில் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ த நைட் வியூ, இந்த சர்க்கிளில் கேம்ப் ஃபயர் வைப்பாங்களாம். இப்போ இந்த கொரோனா டேஸ்னால கேம்ப் ஃபயர் வந்து மக்கள் கூடுவாங்கன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடம் பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் நின்றுச்சு. ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூம் போய் படம் தூங்க போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இயற்கை அழகு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டான பிளேஸ். இதுதான் ரெஸ்டாரண்ட். செகண்ட் டே மார்னிங், நைட்லாம் நல்லா மழை பெஞ்சு.
ஸோ அதனால் இப்போ பார்க்க அப்படியே ரம்மியமாக இருக்குது. ஸோ நேற்று பார்த்த மலைகள் எல்லாம் இந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. நம்ம ஸ்டே பண்ண லக்ஸுரி காட்டேஜ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு கிடைக்குது. இங்கே எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே ரூம்ஸ் கிடைக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,000 to 15,000 வரைக்கும். ஸோ எங்கே ஸ்டே பண்ணாலுமே அதை சுற்றி ஒரு அழகான இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணணும்லாம் இல்லை, நாங்கள் 2 ஃபேமிலினால இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ இந்த அடுக்கடுக்காக இருக்குல்ல, லேக் பை லேகாக கட்டுக்கட்டாக இருக்குல்ல, ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ குட் மார்னிங். ஸோ காலையில் நாங்கள் வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு சர்ப்ரைஸாக எங்களை மயில் வெல்கம் பண்ணுச்சு. அந்த கல் மேலே உட்காந்து இருக்குல்ல, ஸோ மயில் பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் குளிர் காஞ்சிட்டு இருக்கு போல. மயில புடியா? என்னது என்ன பண்ணும்? மயிலெல்லாம் பிடிக்க கூடாதுடா, பார்க்கணும். இங்கே பார்க்குது. எது ரோட்டில் பார்த்தோம்ல, என்னப்பா மயில் பார்க்க போவோம். மயில் பிடிச்சிருக்கா? அங்கே போ மயில். இன்னும் பார்க்கலையா நீ? இந்த கீழே எங்கேச்சு இந்தா நடந்து போகுதுப்பா. அஞ்சனா இது ஆண் மயிலா? சரி நான் போய் ஷூ போட்டுக்கோ. காலையில் ஒரு வாக் போகலான்னு எல்லாம் கிளம்புனோம். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு வந்தாங்க. ஏன்னா இந்த இடங்கள்லாம் பார்க்க அவனுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜாலியாக கை கவுத்து வந்துட்டாங்க. மோஸ்ட்லி மேலும் நடக்கவே மாட்டானுங்க, ஆனால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். மொத்த ரிசார்ட்டையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் மேலே என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த இடங்கள்லாம். ஸோ ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல மேகமூட்டமாக இருக்குது. இன்னும் சுகையனே ஒதுக்கிச்சிட்டு வரல வெளியில். சாமெல்லாம் நாகமாக நடக்கவே மாட்டான், தூக்குன்னு சொல்லுவான். பட் இங்கே தூக்கவே சொல்லலை, அவனே ஃபுல்லாக மொத்த ரிசார்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ மேலே வந்துட்டான். ஜோஜோ கிட்ஸ், வெல்கம் டு ஜோஜோ கிட்ஸ். ஸோ ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் செக்இன் பண்ணப்போ ரைட் சைடில் ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா அந்த இடம்லாம் நாங்கள் செக்இன் பண்ணப்போ பார்க்கல. ஸோ இதுதான் அந்த செக்இன் பண்ண இடங்கள். நான் வந்தப்போ இங்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த டேபிள் சேரில் தான் நமக்கு வந்து செக்இன் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறது இங்கே தான். பிபி கூட செக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணிவிட்டு நம்மளை அப்படியே உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க ரிசார்ட்டுக்கு. இந்த கீழ்படிக்கட்டில் போனோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம அப்படியே நம்ம ரூம்ஸ் போயிடலாம். ஸோ இந்த ரைட் சைட் டோர் தான் நான் பார்க்கல. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தான் வந்தேன். வாவ், நினச்ச மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ மழை பெஞ்சனா இன்னும் தண்ணியெல்லாம் வற்றலை, அப்படியே கொஞ்சம் ஈகமாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம மேல் வியூவில் வந்து பார்க்கலாம். சூப்பர். ஸோ இங்கே ஒரு போர்டு இருக்குது, விர்ச்சுவல் ஹக், ஷேக், ஸ்னீஸ் என்னென்ன பண்ணணும் போட்டிருக்கேன். ஏன்னா கோவிட் டைம்னால ஹக் பண்ணிக்க வேணாங்கிறது விஷயம்லாம் போட்டிருக்கு. ஸோ இங்கே ரிசார்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரெக்கிங், சைட் சீயிங், சைக்கிளிங், வைஃபை கனெக்ஷன். ஆனால் வைஃபை சுத்தமாகவே இல்லை, அது மைனஸ் தான். யாருக்குமே வைஃபை இல்லை, அது ஃபோன் பண்ணி சொன்னாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ லெஃப்டில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரைட்டில் பாக் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பாகுக்குள்ளே தான் போகும். இங்கே டாப் சீலிங் எல்லாமே வுட்டன்லேயே பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பெயிண்டிங் கூட இருக்குது, ஹவுஸ் பெயிண்டிங். ஸோ இதுதான் அந்த செட்டப். ஸோ இங்கே வெறும் கிளாஸஸ் தான் இருக்குது, ஏன்னா இப்போ பாக் க்ளோஸ்டு. ஸோ கிளாஸஸ் மட்டும் தான் இருக்குது, லிக்விட்ஸும் அவைலபிள் இல்லை. ஆக்சுவலி இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி பஜ்ஜி கூட 200 rupees, உப்மா கூட 200 rupees. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ நிறைய பேர் அதை ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்காம போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு. ஃபுட் இங்கே காஸ்ட்லி தான், ஓகே. ஸோ நீங்கள் வெளியில் இருக்க ஹோட்டலில் வாங்கிக்கலாம், இல்லை இந்த காஸ்ட்லி உங்களுக்கு அஃபோர்டபுள்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வுட் கட்டிங்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இங்கே மார்னிங் பஃபே இன்க்ளூடட் வித் பில் தான். ஸோ ஃப்ரீ.
இந்த பஃபேல என்னென்ன இருக்குங்க இது எல்லாமே டெப்த்தாக நான் வீடியோவில் போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை நான் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்க டிஷ்ஷஸ்லாம் ஓகே இஷ் தான். ஸோ நிறையா இருக்குது நான் சொல்ல முடியாது, பட் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் பஃபே நீங்கள் எடுக்கீங்களா? நான் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பசங்களாம் சாப்பிட்டாங்க. என்னென்ன சாப்பிட்டாங்கன்னா சாக்கோஸ் சாப்பிட்டாங்க, எக் சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க. கடைசியாக நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். டேபிளை மட்டும் காட்ட வராங்க, ஆனால் காட்டலாம் போவேன். இங்கே ஆதிக் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இங்கே சாண்டினோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ ஏக்கு வாட்டர் மிலன் எல்லாமே கீழே கறக்கு. பட் நல்லா தான் போயிட்டு. ஸோ ஒன் டே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு நாங்கள் பபுள் விளையாண்டுட்டு இருக்கோம் கிட்ஸ் கூட ஜாலியாக. எங்கிட்ட வந்துருச்சு ஆதி. பபுள் பின்னாடி ஓடு அண்ணா. அண்ணா தம்பி மை பபுள் பின்னாடியே ஓடணும். அடிச்சுட்டாங்கடா, சூப்பர். நெக்ஸ்ட் ஆதி. தகந்தாவே பபுள் போகுதுப்பா. என்ன ஓபன் பண்ணாவே அது எங்க போய் இங்க போய் அங்கிள் பலூன் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஆனா இங்க பாருங்க. ஆஹா, இது வரைக்கும் அழகா இருந்துச்சு. ஸோ எங்கள் ட்ரிப் இங்கே இன்னையோட முடிஞ்சிச்சு ஹில் கண்ட்ரியில். ஸோ நான் நாளைக்கு எங்கே போகணும், ஸ்டெர்லிங் வேலி போகும். அந்த வீடியோவும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். அப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.